வணக்கம். இன்றைய ஜி.கே. மூப்பனாரின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மறைந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மூப்பனாரின் 90வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள மூப்பனார் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மொஹரம் பண்டிகையை ஒட்டி மாஹே பிராந்தியத்திற்கு இன்றும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் நாளை பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு இன்று மாஹே பிராந்தியத்திற்கும் 20ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களுக்கு வரையறுக்கப்பட்ட விடுமுறைக்கு பதிலாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஈடுகட்ட அடுத்த மாதம் 4ஆம் தேதி அரசு அலுவலகங்கள் இயங்கும். இதற்கான உத்தரவை அரசின் சார்பு செயலர் ஹரன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 134 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 86 நபர்களுக்கும், காரைக்காலில் 19 நபர்களுக்கும், மாஹேவில் 6 நபர்களுக்கும், ஏனாம் பகுதியில் 23 நபர்களுக்கும் என மொத்தம் 134 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநிலத்தில் 971 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1806ஆகவே உள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,899 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,22,676 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. திருப்புவனை அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1989ஆம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து புதுச்சேரி அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் துறை அறிவுடை நம்பி தொழிலதிபர் அவர்கள் தலைமை தாங்கி பேசினர். புதுச்சேரி நடிகர் சங்க தலைவர் செல்வம், புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரைட், ஏழுமலை மற்றும் ராமமூர்த்தி முன்னிலை வகித்து பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பூமிநாதன், வெங்கடேசன், கந்தசாமி ஆகியோர் வரவேற்புரை வழங்கினார்கள். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 1989ஆம் ஆண்டு பணியில் இருந்த ஆசிரியர்கள் வெங்கடகிருஷ்ணன், ராமலிங்கம், சுப்புராயன், குப்புசாமி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் கௌரவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி மாணவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். லஞ்சம் மற்றும் ஊழலற்ற, சாதி சயமற்ற, குற்றமற்ற, வெளிப்படையான, நேர்மையான நிர்வாகத்தை ஏற்படுத்திட புதுச்சேரியில் பப்ளிக் போலீஸ் இந்தியா எனும் அகில இந்திய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலற்ற, சாதி சமயற்ற, குற்றமற்ற, வெளிப்படையான, நேர்மையான நிர்வாகத்தை ஏற்படுத்திட உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் மற்றும் சமுதாயத்தில் அக்கறை உள்ள தொழிலதிபர்கள் இணைந்து பப்ளிக் போலீஸ் இந்தியா எனும் அகில இந்திய அமைப்பினை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்ட அமைப்புகளின் துவக்க விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாலகிருஷ்ணன், ராமமூர்த்தி IAS, ராஜ் டிவி இயக்குனர் ரவீந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் அமைப்பு தங்களுக்கு வரும் பொதுமக்களின் குறைகள் மற்றும் புகார்கள் குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசு மற்றும் மத்திய அரசு துறைகள் மற்றும் நீதிமன்றங்களை அணுகி விரைவில் தீர்வு காண உள்ளது. முதியோர் உதவித்தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் பேரணியாக சென்று சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பார்வையற்ற சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பாட்டாளி சங்கம் சார்பில்
முதியோர் உதவித்தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்க வேண்டும். மாதந்தோறும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை மாதந்தோறும் முதல் தேதியில் வழங்க வேண்டும் என கோரி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இந்திரா காந்தி சிலை அருகில் இருந்து சமூக நலத்துறை அலுவலகம் நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்திற்கு பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மாயவன் தலைமை தாங்கினார். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கங்களின் தலைவர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 மாசம் அரிசி தொகையை வழங்கிடு வழங்கிடு, எங்களுக்கு மட்டும் 20ஆம் தேதி இந்த நிலையை மாற்றிட காகிதத்தில் இருக்குது, எங்க தலையெழுத்து அது மாத்தலையே. சட்டை சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடு உத்தரவிடு. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் வ.உ.சி. சிதம்பரனார் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வலியுறுத்தி அனைத்துலக முதலியார் சங்கம் சார்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. அதேபோல் புதுச்சேரியிலும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என அனைத்துலக முதலியார் பிள்ளையார் சங்கம் சார்பாக தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆயில் மில்லுக்கு வந்த டேங்கர் லாரியில் 4 டன் பாமாயிலை நூதன முறையில் திருடிய வழக்கில் செங்கோட்டையை சேர்ந்த டிரைவர் கிளீனரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி பகுதியில் தனியார் ஆயில் மில் உள்ளது. சென்னை முகப்பேரில் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வரும் நிறுவனத்திடம் பாமாயில் எண்ணெய் வேண்டும் என்று ஆர்டர் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள பாமாயில் தொழிற்சாலையில் 40,32,029.96 மெட்ரிக் டன் சமையல் எண்ணெயை கொள்முதல் செய்து சென்னையில் உள்ள லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொந்தமான டேங்கர் லாரி மூலம் புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தது. இந்த லாரியை செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த டிரைவர் கருப்பசாமி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். கிளீனராக பாலசுப்ரமணியன் இருந்தார். குறிப்பிட்ட நாளில் லாரி வராததால் இது குறித்து புதுச்சேரியை சேர்ந்த ஆயில் மில் நிர்வாகம் சென்னையில் உள்ள நிர்வாகத்திடம் தெரிவித்தது. குறித்து லாரி டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் விசாரித்த போது சென்னை மாதவரம் பகுதியில் டேங்கர் லாரி கேப்பாரற்று நிற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மாற்று டிரைவர் மூலம் லாரி புதுச்சேரி ஆயில் மில்லுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு லாரியில் உள்ள எண்ணெயை சோதனை செய்த போது 4 டன் எண்ணெய் திருடப்பட்டது. அதற்கு பதிலாக தண்ணீரை கலந்து திருட்டை மறைக்க மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதனால் லாரியில் உள்ள 40 லட்சம் மதிப்பிலான எண்ணெய் பயன்படுத்த முடியாமல் வீணானது. இந்த மோசடி குறித்து சென்னை நிறுவனத்தைச் சேர்ந்த இயக்குனர் கேசவையா வில்லியனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் டிரைவர் கருப்பசாமி, கிளீனர் பாலசுப்ரமணியன் மற்றும் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். சென்னையில் பதுங்கியிருந்த 2 பேரையும் வில்லியனூர் போலீசார் கைது சிறையில் அடைத்தனர். 4/8 இந்த மாதத்தை சென்னையை சேர்ந்த கோல்டன் குளோபல் என்ற டிரான்ஸ்போர்ட் கம்பெனியிலிருந்து ஹைதராபாத்லேருந்து ஏற்றி கொண்டு வந்த பாம் ஆயில் ஒரு 30 டன் பாம் ஆயில் வண்டி டேங்கர் பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்துருக்கணும். அப்படி வந்த வண்டி வரல, டயத்துக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் வரலன்ற உடனே கம்பெனி உரிமையாளர்கள் வந்து அந்த வண்டியை வந்து எங்கே தொலைஞ்சது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களே ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சி அந்த வண்டி வந்து லேட்டாக வந்தது. வந்த வண்டியும் 31ஆம் தேதி பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்த வண்டி ஐஸ்வர்யம் ஆயில் மில்லுக்கு ஏற்றி வந்த பாம் ஆயிலில் கலப்படமாயிருக்கு, தண்ணி கலந்துருக்கு.
அதுவும் இல்லாமல் ஒரு 7-8 டன்னு குறைவாகவும் இருக்குது என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை பாண்டிச்சேரி வில்லியனூர் போலீஸ் ஸ்டேஷனில் லாட்ஜ் பண்ணாங்க. அதை வழக்கு விசாரணை எடுத்துக்கிட்டு விசாரணையில் போது கண்டுபிடிக்கும்போது அதனுடைய டிரைவராக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தென்போதை என்ற ஊரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரும் அவர் கூட இருக்கிற பாலசுப்ரமணியம் என்ற கிளீனர் 2 பேரும் ஹைதராபாத்லேருந்து எடுத்த லோடை வரும் வழியில் தாங்கின்ற இடத்துல வந்து ஒரு 800 லிட்டர் பாமாயில் அங்கே ட்ரெயின் பண்ணி உரத்தில் விற்றுருக்குறாங்க. அதுக்கு கைக்கூலியாக அவங்க 80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் திரும்ப கூடூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்க ராஜபாளையம் என்ற இடத்துல வந்து அங்கேயும் அதே மாதிரி பாபுன்ற ஒரு புரோக்கரை பிடிச்சி அவர் மூலயமா திரும்ப ஒரு 2200 லிட்டர் பனை எண்ணெய் அதை அவங்க திரும்ப ட்ரெயின் பண்ணி அவங்ககிட்ட விற்றுட்டு அவங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கையில் வாங்கியிருக்காங்க. இத்தனையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி விரைவாக வந்து சென்னைக்கு வந்தவங்க, சென்னைக்கு வந்த பிறகு கம்பெனி கண்டுபிடிச்சிருன்ற ஒரு பயத்துலையும் வண்டியை வந்து சென்னைக்கு மதுரவாயில் இடத்துல வண்டியை விட்டுட்டு 2 பேரும் கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வண்டியை வந்து காணான்னு சொல்லிட்டு கம்பெனி கண்டுபிடிக்கிறது தேடும்போது மதுரவாயிலில் தெரிஞ்சு மதுரவாயிலில் போய் வண்டி இவங்க எடுத்து பார்க்கும்போது அப்போயே அதில் வந்து ஒரு 4 டன்னு எண்ணெய் குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் சரி மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம உடனடியாக போய் கம்பெனிக்கு சேர்க்கணுன்ற எண்ணத்தில் அவங்க டேங்கரை பாண்டிச்சேரி கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு ஐஸ்வர்யம் ஆயில் மில்லில் அதை திறந்து பார்க்கும்போது ட்ரெயின் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பனை எண்ணெயை எடுத்த அளவுக்கு இவங்க தண்ணியை சேர்த்து அதை கலப்படம் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் கிடைச்ச தகவலில் நாங்கள் வழக்கை பதிவு செஞ்சு வழக்கு விசாரணையில் இதில் சம்பந்தப்பட்ட கருப்பசாமி மற்றும் பாலசுப்ரமணியம் என்ற இருவரையும் திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து செக்யூர் பண்ணி கொண்டு வந்தோம். இங்கே வந்து விசாரணைக்கு பிறகு இன்றைக்கி காலையில் இருவரையும் கைது செய்திருக்கிறோம். இவங்களுடைய மூலயமா மீதி அவங்க எங்கெங்கே கொடுத்தாங்க அவங்களுடைய அட்ரஸ்லாம் வாங்கி ஃபர்தர் விசாரணையில் அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். இன்று இவங்க 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புகிறோம். இந்த வழக்கில் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 3 இடத்துலையும் தவறுகள் நடந்திருக்கிறதா தெரிய வருது. இதில் பாண்டிச்சேரியில் நாங்கள் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி பாண்டிச்சேரி போலீஸு மேல் விசாரணைக்கு இதை எடுத்துகிட்ருக்குறோம். ஆடம்பர செயல் தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு 15 நாள் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு 15 நாள் போயிட்டு தூத்துக்குடியில் தங்கியிருக்காரு. கொஞ்சம் மற்ற விஷயத்துக்கு மது குடிக்கிறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவர் வந்து இது வந்து முதல் முறையாக செஞ்சுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. மேல் விசாரணையில் தான் இதுக்கு முதல்லையே அதில் வந்து அவர் இது மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காருன்றது தெரிய வரும். பூரணாங்குப்பம் கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் மூலிகை காடு உருவாக்கும் திட்டத்தை சுகாதாரத்துறை செயலர் அருண் துவங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கனகன் காடு வளர்ப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக பூரணாங்குப்பம் கிராம இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் 3வது மூலிகை காடு திட்டத்தின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சுகாதாரத்துறை செயலர் அருண் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் மன்றத்தின் தலைவர் பாலபாஸ்கர், தாசில்தார் சுரேஷ் ராஜ், உதவி ஆய்வாளர் கீர்த்தி உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சமூக ஆர்வலர் விமல் டாக்டர் விநாயகமூர்த்தி அவர்களை விவரிக்கப்பட்டு செடி நடத்துகிறோம் ஃபோட்டோ அடுத்தபடியாக ரஞ்சித்குமார். அடுத்ததாக அனைவரும் ஒன்றிணைந்து நமது ஐயா அவர்கள் அருண் ஐயா அவர்கள் தண்ணி
வச்சு வைத்து விட்டோம்னா மரம் வளையாமல் நேராக வந்துடும். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை. சங்கத்தின் ஆலோசனை மாநில அமைப்பாளர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. பாமக மாநில அமைப்பாளர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொழிற்சங்க தலைவர் ஜெயபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் பாட்டாளி தொழிற்சங்கத்தில் நிர்வாகிகளை சேர்த்தல் மற்றும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் உள்ளிட்ட பாட்டாளி தொழிற்சங்கத்தினை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸின் சமூக பணி, நிர்வாக பணி, பசுமை திட்ட பணிகளை பாராட்டி அவருக்கு முதல்வரின் பொது நிர்வாகத்தில் சிறந்த செயல்பாடு எனும் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முதல்வராக 2017இல் சசிகாந்த் தாஸ் பொறுப்பேற்றார். முதல் பாலைவனமாக இருந்த இந்த கல்லூரி வளாகத்தை சோலை வனமாக மாற்றி சுற்றுச்சூழல் மற்றும் நல்ல சுகாதாரமான பசுமை காடாக மாற்றியுள்ளார். கல்லூரி வளாகத்தை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட மரங்கள், செடிகள், பல மரங்கள் மற்றும் நாட்டு வகை மரங்களையும் நட்டு நல்ல நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல வகை காய்கறிகள் பயிர் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் முயற்சியில் மழைநீர் சேகரிப்பு குளம் அமைக்கப்பட்டு மழைநீர் சேகரிக்கப்பட்டு பூமிக்குள் செல்வதால் இங்கு உள்ள மரங்கள், தாவரங்கள் பயனடைகிறது. மேலும் கல்லூரி முதல்வரின் இடைவிடாத உழைப்பால் இவ்வுலகம் அமைதியான சுற்றுச்சூழலுக்கு ஏதுவாக உள்ளது. தொடர்ந்து கொரோனா தொற்று காலத்தில் 600 குடும்பங்களுக்கு 72 முதியோர் மற்றும் 5 கிராமங்களுக்கு முறையாக மளிகை பொருட்கள், மருத்துவ வசதி மற்றும் உணவு மற்றும் வேண்டிய பொருட்கள் இந்த கல்லூரி செய்து கொடுத்துள்ளது. முதல்வரின் பசுமை திட்ட பணிகளை பாராட்டி பல்வேறு தனியார் அமைப்புகள் இந்த கல்லூரிக்கு பல பட்டங்களை வழங்கியுள்ளது. இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸின் சமூக பணி, நிர்வாக பணி, பசுமை திட்ட பணிகளை பாராட்டி யூனியன் பிரதேசத்திற்கு உயரிய விருதான முதல்வரின் பொது நிர்வாகத்தில் சிறந்த செயல்பாடு எனும் விருது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியால் தாகூர் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்திற்கு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இவரது பிறந்த நாளான இன்று முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர்.
இந்நிலையில் நயனார் மண்டபம் பகுதியில் அதிமுக பிரமுகர் சின்னத்தம்பி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1000 பேருக்கு சேலை மற்றும் உணவு பொட்டலங்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியை தொகுதி மக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கவர்னர் தமிழிசை தாயார் மறைவிற்கு காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 26ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்குகிறது. இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் கூறுகையில் 15வது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் வருகிற 26ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் துவங்குவதாக தெரிவித்த செல்வம், அன்றைய தினமே அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும் என்றும் சட்டப்பேரவையில் எத்தனை நாள் கூடும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். 9:30 மணிக்கு மேதகு துணைநிலை ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவையுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நிகழ்வு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கவர்னருடைய உரைக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானமும் அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழுவும் பேரவைத் துணைத் தலைவர் பதவியேற்பும் 26ஆம் தேதி மாலையே நடைபெறும். அதன் பிறகு கவர்னருடைய நன்றி அறிவிப்பு தீர்மானம் 2 நாட்களுக்கு மேல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து புதிய இந்த நிதியாண்டிற்கான வரவு செலவு அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தாக்கல் செய்வார். மீண்டும் இன்றைய நிறைவடைகின்றன. நன்றி.